இங்க இருக்கக்கூடிய இந்த குட்டி crocodileல வந்து பாத்தீங்கன்னா, செமையா வந்து பாட முடியும். அது மட்டும் இல்லாம அதோட பாட்டுல மயங்கி வந்து பாத்தீங்கன்னா, இது நிறைய காசு குடுத்து இவரு அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதே போல கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த crocodileக்கு ஒண்ணுமே வந்து புரியல. அது மட்டும் இல்லாம இவர் பியானோ வாசிக்க பாட்ட வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த crocodileக்கு வந்து சொல்லி தராரு. பட் அந்த crocodile வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்கிற மாரி இல்ல. படுத்து தூங்கிடுது. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கோவமே வந்து படல. அவரு கழுத்துல இருக்கக்கூடிய ஸ்கார்ஃப் எடுத்து இப்ப அந்த crocodileல சுத்தி போட்டது இல்லாம அத கொஞ்சுறாரு. இத பாத்துட்டு அந்த crocodile வந்து பாத்தீங்கன்னா, உடனே வந்து பாட ஆரம்பிச்சிருது. இப்ப இவரு பியானோ வாசிக்க, இப்ப அந்த crocodile பாடன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட காம்பினேஷன் செமையா இருக்கு. இதே போல அந்த குட்டி crocodile பெருசா வந்து மாறிடுது. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த crocodile இவரோட கான்சர்ட்க்கு வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து பாடலாம்னு நினைச்சா, இப்ப அந்த crocodile ரொம்பவே கூட்டத்த பார்த்து பயந்துடுது. அது மட்டும் இல்லாம பாடவே மாட்டேங்குது. அந்த சமயத்துல பாடு அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நார்மலான ஒரு crocodile மாரி கத்த, அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்சல்ட் பண்ணி அவர அனுப்பிடுறாங்க. அப்பயும் இத பத்தியும் கவலைப்படாம, இப்ப அந்த crocodile சேஃபான ஒரு பிளேஸ்ல விட்டுட்டு அவரோட கடனெல்லாம் கட்டுறதுக்காக வெளிய வேலை சேர்த்துட்டு போறாரு.